ஹாய், இன்னைக்கு தீபாவளி ஸ்வீட்ஸ் பார்ப்போமா? பட்டன் பாதுஷா வீட்டிலே எப்படி சரி சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வந்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தியோட கொஞ்சம் வந்துட்டு கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும். இதை 1 பை 1 பிரித்து ஒன்று மேலே ஒன்று வச்சோம் அப்படின்னா அந்த லேயர் வந்து பாதுஷாவில் கரெக்டாக கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு ரவுண்ட் பண்ணி ஒரு 1/2 hour வந்து 1 hour வரைக்கும் ஊற வச்சுருங்க. இந்த சைட் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா எடுத்தாலே 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஏலக்காய் முழுசாகிறதுனால அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிச்சுட்டு இந்த மாதிரி பிசுக்கு தன்மை வர்றமோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி நடுவில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அதான் பாதுஷாக்கு வந்துட்டு அழகாக இருக்கும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம உருட்டி வச்சிருந்த பால்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு 2 பக்கம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு வரவும் பார்த்தீங்கன்னா பிளேட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிரப்பில் ஆட் பண்ணி 2 பக்கம் டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான பாதுஷா ரெடி. பொரிக்கிறப்பவே இந்த கிராக்லாம் இருந்துச்சுன்னா சிரப் வந்து உள்ள நல்லா அப்சர்வ் ஆயிருக்கும். ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.